வருகிற 13ஆம் தேதி முதல் விஜய் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்யவுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் இருந்து விஜய் பிரச்சாரம் செய்யவுள்ளார். இதற்கான அனுமதி பெறும் பணியில் தவேக நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிப்பதாக தவேகவினர் புகார் தெரிவித்திருந்தனர். தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரடியாக சென்று காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு வருகிறார். இந்நிலையில் புசி ஆனந்த் மீது திருச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விஜய் கூட்டத்திற்கு அனுமதி கேட்பதற்காக புசி ஆனந்த் கடந்த 6ஆம் தேதி திருச்சி சென்றிருந்தார். திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள பிள்ளையார் கோயிலில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினரிடம் அனுமதி கடிதம் வைத்து சாமி கும்பிட்டார். அப்போது அங்கு ஏராளமான தவேகவினர் கூடியிருக்கிறார்கள். திருச்சி, புதுக்கோட்டை சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக கார்களை நிறுத்திச் சென்றுள்ளனர். காவல்துறையினர் அந்த கார்களை எடுக்க சொல்லி அறிவுறுத்தியும் தவேகவினர் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். சில நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து சட்டவிரோதமாக ஒன்று கூடி காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக புகார் எழுந்தது. அந்த புகாரில் புசி ஆனந்த், மாவட்ட செயலாளர் கரிகாலன், துளசி மணி, செந்தமிழ், மோசஸ் உள்ளிட்டோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் திருச்சி விமான நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இன்னும் சில நாட்களில் விஜய் அங்கு பிரச்சாரம் செய்யவுள்ள நிலையில் ஆனந்த் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது தவேகவினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.